வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்காக நடத்தின மாடல் கொஷின் பேப்பரில் முதல் 20 கேள்விகளுக்கான ஆன்சர் கீயை பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 21வது கேள்விலேருந்து 30 வரைக்குமான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 21 பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் டேஷ் ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும். நம்ம ஏற்கனவே தனி வட்டி பற்றி தனித்தனியாக வீடியோ போடும்போது அதை நம்ம சொல்லியிருக்கோம். எத்தனை மடங்குன்னு கொடுக்குறாங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். 3 மடங்குன்னு சொன்னாங்கன்னா அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 2. அடுத்ததாக எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அதை பையில் போட்டுக்கணும். அப்போ 8 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. 1 2 2 4 2 8 1 4 4 25 4 100. அப்போ எத்தனை வருஷத்தில் 3 மடங்கு ஆகும் அப்படின்னா 25 ஆண்டுகளில். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 22. -2.56 இன்ட்டு 4.2 ஹோல் பவர் 0. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏ பவர் 0 அப்படின்னா 1. அதாவது எந்த நம்பருடைய அடுக்கில் 0 இருந்தாலும் ஆன்சர் என்னதான் வரும்னா 1 தான் வரும். நீங்கள் உட்காந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண வேண்டியதே கிடையாது. ஹோல் பவரில் 0 இருக்கிறதால கண்ண மூடிட்டு போட்டுடலாம். ஆன்சர் என்ன வந்துடும்? 1. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 23. 1 3/4 பெருக்கல் 3 1/7 கழித்தல் 4 3/8 வகுத்தல் 5 3/5. இதில் பாருங்கள், 1 4 4 4 3 7. ஏன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம என்னவா மாற்றணும்னா இம்ப்ராப்பராக மாற்றணும். இன்ட்டு 21 21 ஒரு 1 22/7. இங்கே என்னவாயிடும்? 7 7 கேன்சல் ஆகிடும். 2 4 11 2 22. அப்போ இந்த பக்கம் என்ன நின்றுனா 11/2. இங்கே வருவோம். 8 நாங்க 32 32 3 35/8 வகுத்தல் 5 25 25 3 28/5. எப்பவுமே வகுத்தல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல் நம்பரை அப்படியே எழுதிக்கணும். வகுத்தலை பெருக்கலாம் மாற்றிட்டு ரெண்டாவது நம்பரை தலைகீழாக எழுதணும். அப்போ என்ன வந்துடும்? 5/28. அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 4 7 28 I 7 35. அப்போ என்ன கிடைக்குது? 5 25 8 4 32. நடுவில் மைனஸ் இருக்கிறதால மைனஸ். அப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும். 2க்கு 32க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 32 தான். 2 எதால் பெருக்குனா 32 வரும்? 16 2 32. அப்போ 11 16ஆல் பெருக்கணுன்னா 176 மைனஸ் இங்கே ஆல்ரெடி 32 இருக்கிறதால இந்த 25 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 25 176ல் 25 போயிடுச்சு அப்படின்னா 151/32. 151ல் எத்தனை 32 இருக்குதுன்னு பார்க்குறேன். 4 முறை வரும். 4 3 12 132ன்னு வரும். மீதி என்ன இருக்கும் பாருங்கள். 4 முறை வரும் 32. 4ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 2 8 3 12 128 வந்துடும். மேலே மொத்தம் 151 இருக்குது. அப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 23. பையில் இருக்கிற நம்பர் அப்படியே போட்டோன்னா /32. ஸோ 4 23/32 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றிட்டு அந்த வகுத்தலையும் தலைகீழாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 24. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.00003136 மதிப்பு. இப்போ பாருங்கள், ரூட்டுக்குள்ளாடி மொத்தம் 8 நம்பர் இருக்குது. அப்போ ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா ஆன்சரில் புள்ளிக்கு அப்புறம் இங்கே ரூட்டுக்குள்ளாடி புள்ளிக்கு அப்புறம் 8 நம்பர் இருக்குது இல்லையா? அப்போது நம்ம ரூட் எடுக்கிறப்ப புள்ளிக்கு அடுத்து 4 நம்பர் இருக்கும். எத்தனை நம்பர் இருக்கும்? 4 நம்பர் புள்ளிக்கு அடுத்து. அப்போ 4. இங்கே 3 இருக்குது, இது கிடையாது. இங்கே புள்ளிக்கு அப்புறம் நம்பரே இல்லை, இது கிடையாது. இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது, இது கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1 0.0056. ஒருவேளை எல்லா இடத்துலையுமே 4 நம்பர் இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறதுன்னா, ஒன்று 56 இருக்குல்ல, இந்த 56 ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 3336 வரும். அப்போ 2 ஆப்ஷன் இருக்கிறப்ப ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி பார்த்தீங்கன்னா எது வருதோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 25. ஒரு நாற்கரம் வரைய ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற டேஷ் அளவுகள் தேவை. ஒரு நாற்கரம் வரையணும்னா ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத 5 அளவுகள் தேவை. எத்தனை அளவுகள் தேவை? 5. ஸோ ஆப்ஷன் டி 5. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 26. முதல் 5 பகா எண்களின் இடைநிலையானது. ஃபஸ்ட்டு 5 பகா எண்கள் எது வரும்? 2 3 5 7 11. அவங்க கேட்டிருக்கிறது இடைநிலை. இடைநிலைனா நடுவில் வரக்கூடிய நம்பர். எது நடுவில் வருது? 5. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 5. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 27. வரைபடத்தில் எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் வெட்டி கொள்ளும் புள்ளி. எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் வெட்டிக்கிற புள்ளி என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா ஆதி புள்ளி, ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி 28. ஒரு செவ்வகத்தின் பக்கங்கள் 5x + 2
மற்றும் 2x + 3 எனில் அதன் சுற்றளவு. செவ்வகத்திய சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 2 × L + B அப்படின்னா 2 × இது ரெண்டுத்தையும் கூட்டணும். 5x 2x கூட்டணும் அப்படின்னா 7x, 2 3 கூட்டணும் அப்படின்னா 5. அப்போ 2 உள்ளே கொடுத்தோன்னா 7 2 14x + I2 10. ஸோ ஆன்சர் 14x + 10 ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 29. ஓர் எண்ணில் 3 1 பங்கின் 4 1 பங்கின் 7 1 பங்கு 20 எனில் அவ்வெண். ஒரு எண் அது நமக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 3 1 பங்கு அப்போ 1/3 இன்ட்டு 4 1 பங்கு 1/4 இன்ட்டு 7 1 பங்கு 1/7. இதை எவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா 20. அப்போ இது மொத்தத்தையும் கொண்டு வந்து அங்கே பெருக்கிட்டா முடிஞ்சிச்சு. பெருக்கணும் அப்படின்னா இது வந்துச்சுன்னா 7 14 140 இன்ட்டு 3 12 இதையும். சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா 0, 14 12 பெருக்கணும் அப்படின்னா 168. ஸோ ஆன்சர் 1680 ஆப்ஷன் சி. ரொம்ப ஈஸியான கேள்வி தான் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக இந்த வினாத்தாளோட கடைசி கேள்வி 30வது கேள்வி. ஓர் உணவு விடுதியில் பற்றுச்சீட்டின் மொத்த தொகையில் 1.5% வரியாக பெறப்படுகிறது எனில் 6 நபர்கள் கொண்ட குடும்பத்தில் மொத்தம் ரூபாய் 750க்கு உணவு அருந்தினால் பெறப்படும் வரியின் மதிப்பு. அப்போ 750க்கு 1.5% கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? 750 × 1.5 சதவீதம் அப்படிங்கிறத பைல 100. பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 10, இங்கே 1 5 5 25. அப்போ 15 பெருக்கல் 15னா 225. பாயிண்ட் இருக்கிறதால 22.5. பைல் என்ன இருக்குது? 2. அப்போ கேன்சல் பண்ணோன்னா 1 2 1 2 0.5ல் 2 4 மீதி 1 I2 10. ஸோ 750ல் 1.5% அப்படிங்கிறது 11.25. அப்போ அவங்க எவ்வளோ வரியாக செலுத்தியிருப்பாங்க அப்படின்னா ரூபாய் 11.25 செலுத்தியிருப்பாங்க. சரிங்களாமா? ஸோ நம்ம கேட்ட டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கான 2வது கொஷின் பேப்பருக்கு இதோட மொத்த ஆன்சருக்கையும் முடியுது. அடுத்த வாரத்தில் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு மாடல் கொஷின் பேப்பர் போடுறேன். அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.